வணக்கம். ஏத்த கோயில் 2024 வருடத்தில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை இந்த மாலை நேரம் 6 மணி சரியாக 12:13 இந்த குதுவலுக்குள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சித்ரா டீச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றே கிளம்ப வேண்டும் என்று வைராக்கியத்தில் ஒத்தையில் சென்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் டெய்லர் சத்தம் போட்டார், எத்தனையோ நம்ம ஆம்பளை ஃப்ரெண்டுகளோட எப்பயும் போகலாம்டா, அவங்க ஒன்றை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு உறுதுணையாக இருறான்னு சொன்னதுனால இந்த அருமையான அந்த குதுவலுக்குள்ளே எனக்கே எப்படி இருந்தால் அவங்களுக்கு எப்போ இருக்குன்னு அந்த வாசி மலையா சக்தியமூர்த்தி எங்கள் அண்ணன் டெய்லர் சக்தி மூலியமாக நாவல சரஸ்வதியை இறக்கி அறிவு கண்ணில் குச்சியை கொண்டு அடித்து நீ பற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்கு அந்த உண்மைத்தன்மையை பதிவிட்டு அவங்களும் எப்படி பெண்ணாக இருந்து ஒத்தையில் போய்க்கிருக்காங்க, நானும் ஒரு ஆணாக இருந்து ஒத்தையில் போய்க்கிருக்கேன், ஆண் பெண் அனைவருக்குமே அந்த வாசிமலையான் தான் துணைங்கிறது இந்த நேரம் பதிவு பண்ணிக்கிறேன். திருலிங்கா இந்த மாலை நேரத்தை நிறைவு செய்து இரவு நேரத்தை தழுவிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த நேரம் ஏத்த கோயில் வாசிமலையானே உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. அனைவரையும் காப்பாற்றி கொடுக்கணுமையா, தெரிஞ்சா தெரியாமையோ அறியாமையில் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் வந்துடுறோம்யா. எங்களை நீங்கள் தான் ஒன்றிணைச்சு பாதுகாப்பாக கூட்டு போய்கிட்டுங்க. அதுக்கு நம்ம எந்த விதமான மாற்றம் இல்லை. ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த பெண்மணிக்கும் பாதுகாப்பை கொடுங்க, ஊர் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நல்லா காப்பாற்றி கொடுங்க. ஏத்த கோயில் வாசிமலையானே உங்களுக்கு கோடான ஓடி நன்றி. இப்போ தாங்க ஆரம்பம். அவங்க சரியாக 4:10 கிளம்புனாங்க. 4 மணி 4:10 நான் இப்போ 6:10 இப்போ அடிவார ஓடையை விட்டு தாண்டி ஆரம்ப கட்டத்தை விட்டு மலையடி வாரத்தை டச் பண்ணுறதுக்கு இந்த ரயில் பாறையெல்லாம் போய் இனிமேல் தொடரணும். நைட்டு ஏர்மேஜிக் ராஜு, காலையில் போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே இருக்க நம்ம பெருமாள் சுரேஷ் இவங்களாம் வர்றாங்க இருக்காங்க. அதனால் நைட்டு சாப்பாட்டுக்கு எதுவும் கொண்டு வராமல் இருக்கா அப்படி காலையே வாங்கி வச்சுருக்கேன். என் மனைவி மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக துரோகமாக இருந்தாலும் அந்த கடவுள் என்னை மன்னிங்க, துரோகம் கிடையாது. ப்ரோக்ராம் படாமல் அந்த நாள் இப்போ வரேன். லோகமணி மன்னிச்சுக்கடி, நீதிபதி மனைவி லோகமணி உங்கள் அளவை நான் பேசுகிறேன். அதேமாதிரி ராஜு அப்பாவை மன்னிச்சுக்கடா, உங்கள் அப்பா நான் பேசுகிறேன். நீதிபதி ஸ்னேகாசிரி அப்பா மன்னிச்சுக்காத்தாள். நீதிபதி அப்பா பேசுகிறேன். திட்டம்படாமல் திடீர்னு வந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் போகலாம்னு இருந்தது. மாடுகளே, பசு மாடுகளே, ஆடுகளே எல்லோரும் என்னை மன்னிக்க அக்கா. நம்ம அனைவரும் பாலமுருகா சரிச்சுமாக்கா அனைவரும் மன்னி. நான் அண்ணன் இந்த மாதிரி ஏன்டா நம்ம ஆம்பளை நண்பர் வட்டாரத்தில் என்றைக்கும் போகலாம்டா. அவங்க ஒரு பெண்ணு பாம்பளை 55 வயசுக்காரங்க, ஒரு டீச்சருங்கிறத தாண்டி அவங்க ஒரு பெண்மணி தான், போயிட்டு வர உடம்புறவா சகோதரி அப்படின்னு துணைக்கி அனுப்பிச்சி விட்ட அந்த கருத்து சொன்னதுனால மனசுக்கு ஓடியான்ட்டு. இல்லாட்டி நான் அறிவிடாமல் காலையில் தான் வந்திருப்பேன். அதனால் அந்த நல்ல வழியை சொன்னேன். சக்தி அண்ணே உங்களுக்கும் குடும்ப குட்டி அனைவருக்கும் கோடான ஓடி நன்றி நன்றி நன்றி. அதே நேரத்தில் வீடியோவை முருகனடிமை நீதி யூடியூப் சேனலுக்காக பதிவு கொடுக்குறேன். இந்த வாசிமலையான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், எல்லா தெய்வங்களும் சக்தி வாய்ந்தவது இல்லைங்களா, இருந்தாலும் நம்பியோருக்கு என்றைக்கும் நடராஜனாக இருந்து நம்ம எல்லாம் காத்து ரச்சித்தருளி கிழக்கு முகம் பார்த்து விநாயகர் வேலவர் இருவருக்கும் மத்தியில் உருவ திருமேனியாக அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஏத்த கோவில் வாசிமலையான் அவர்கள் புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமை பிரசித்தியில் முதல் வார சனிக்கிழமை நிறைவேற்றது, மறுவாரம் சனிக்கிழமை நிறைவேற்றது. இன்று வெள்ளிக்கிழமை விடிந்தால் சனிக்கிழமை, 3வது வார புரட்டாசி சனிக்கிழமை ஐயாவுக்கு உகந்த நாளை கணக்கு பண்ணி மக்கள் எல்லாம் வருவார்கள். அங்கங்கே ஏத்த கோவில் ஊரெல்லாம் ரேடியா அதெல்லாம் மாணவர்கள், இளைஞர்கள், அந்த ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருப்பணிகளை செய்கிறார்கள். ஆன்மீக பணியை அப்படியாக வந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று தடைக்கல் நீங்கி படிக்கல்ல மாறி வாழ்வாதாரம் சிறக்க ஏத்த கோயில் வாசிமலையானே உங்களுடைய பூரண கிருபையின் நல்ல ஆசீர்வாதம் வேணும் ஐயா. கோயம்புத்தூர் ஜில்லாவிலேருந்து வந்திருந்த சித்ரா டீச்சர் அவர்களை நான் கோவை சித்ரா லேடின்னு பதிஞ்சு வச்சுருக்கேன். கோவை சித்ரா சிஸ்டர் அப்படின்னு பதிஞ்சு வச்சுருக்கேன். அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு எங்கள் அண்ணன் டெய்லருடைய கருத்து பரிந்துரையால் இப்போ போய்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வாசிமலையானுடைய அனுக்கிரகம் தான் அவர். தெய்வமே அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரையும் காப்பாற்றி கொடுங்க. உடலாலும் மனதாலும் ஆரோக்கியத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் பொன்னாலும் பொருளாலும் அற்புதங்களாலும் நன்மையே நடக்க அருள் உருவாயாக. வாசிமலையானே உங்களுக்கு உடான ஓடி நன்றியா. அடிவாரத்தில் இருக்க கற்பனை அங்கே இருக்க எல்லா தெய்வங்களுமே காப்பாற்றி கொடுங்கய்யா. இறைவா வரீங்க. ஏத்த கோயில் வாசி மலையானே உங்களை
காண்பதற்கு நாங்கள் தேடி வருகிறோம். எங்களை காப்பாற்று, அனைவரையும் காப்பாற்று. நன்றி நன்றி நன்றி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுவோம். நன்றிங்க. இது உங்கள் முருகனுடைய நீதி யூடியூப் சேனல் பார்த்தபோது சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ரெட் கலர் பண்ணி இந்த மாதிரி ஆன்மீக பயணமாக கோயில் வளம் பாதுகாப்பாடு பக்தி மார்க்கத்தோடு எல்லோரும் வாங்க.